பறிச்சுட்டு போய் துவையில் அரைக்கலான்னு பறிச்சுட்டு இருக்கோம். பாருங்கள், எங்களுக்கு நேச்சுரலாக ஃப்ரெஷ்ஷாக கரண்ட பக்கத்துலேயே கிடைக்குது. கரண்டை பாருங்கள், அப்படியே கொழுந்தா நல்லா வளர்க்குது. நாங்கள் இந்த தளவு மட்டும் கிள்ளி எடுத்துப்போம். ஆனால் டவுன் பக்கம்லாம் அந்த கத்தையில் ரொம்ப பெருசு பெருசாக வச்சுருக்குறாங்க. இளம் கரண்டையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிட்டோம். இன்னும் இருக்குது, வாங்க பறிக்கலாம். இப்போதாங்க மழை பெஞ்சிச்சு, அதனால் இப்போ தான் பிரண்டை லேசாக கொழு கொழுன்னு வருது. நாங்கள் சும்மா அந்த தளவில் இருக்கிறது மட்டும் கிண்டி தான் செய்கிறோம். இந்த பருப்பு இன்னும் நிறைய வரும், இடையெல்லாம் இப்போ தான் இலை எடுத்து வருது. எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக பறித்து சட்னி செஞ்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி தளவு மட்டும் கிள்ளிக்கிட்டால் போதும். இதெல்லாம் பழையுது, புதுசாக இப்போ வந்து அப்படியே கொழு கொழுன்னு இருக்குது. இதை மட்டும் பறித்து துவையில் அரைச்சா அப்படியே செம்மையாக இருக்கும். இவ்வளோ பிரண்டை பொரிச்சிருக்கிறோம், போதுங்க எங்களுக்கு துவையலுக்கு. நாங்கள் 3 பேர் தான் சாப்பிடுவோம், அதனால் எங்களுக்கு இது அது நானே என் மருமக தான் நிறைய இதை லைக் பண்ணுவோம். எங்கள் வீட்டுக்காரில் கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாம் பாரு. பிரண்டை வந்து பறிச்சிட்டு வந்து பிரண்டையே க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் கைக்கு தடவிக்கணும். எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, சமையல் எண்ணெயாக இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் தடவிக்கலாம். இல்லைன்னா வெறும் கையில் க்ளீன் பண்ண இச்சிங் ஆகும். வந்து இப்படி கட் பண்ணி விட்டு இப்படி எடுத்தால் இந்த நார் வந்துடுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க சுத்தமாக. இல்லைன்னா சட்னியில் வெறும் நாராக வரும், சாப்பிடும்போது வாய்க்கு நார் தட்டுப்படும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் இளவு பிரண்டை, ரொம்ப தோலெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப கொஞ்சம் முத்தெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தோல் வரைக்கும் க்ளீன் பண்ணும். நாங்கள் எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வெறும் கொழுந்தாவே எங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப நார் எடுக்க வேண்டியதில்லை. சும்மா இந்த 4 பக்கத்து நார் மட்டும் கிழிச்சு இப்படி எடுத்தோம்னா வந்துடுங்க. ரொம்ப முத்தெல்லாம் வாங்காதீங்க, வாங்கினா நாராக வரும் சட்னி, அது நல்லா இருக்காது. ஆனால் கிடைக்காதவங்க என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும். டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. நாங்களும் இப்படி முன்னாடி போய் வேடிக்கிட்டு நின்னா பிரண்டை பறிச்சிட்டு வந்துடுற மாதிரி எங்களுக்கு கிடைக்கிது. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. நார் வராமல் க்ளீன் பண்ணால் தான் சட்னி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. வாங்க பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, சீரகமும் கொத்தமல்லியும் எடுத்து போட்டுக்கோங்க. போடும்போது காட்டுறேன். தக்காளி இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இதெல்லாம் வணக்கணும். வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் வர கொத்தமல்லி
குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவந்து போச்சு. இதை எடுத்துக்காங்க. கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுங்க. இதுலேயே பிரண்டை போட்டுக்கலாங்க. பிரண்டை தக்காளி ரொம்ப நேரம் வதங்கினா தான் நல்லா வேகும். அதனால் பிரண்டை இதுலேயே போட்டுக்கலாங்க. பிரண்டை வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றி கூடுதலாக ஊற்றுவேன். அப்போ தான் பிரண்டை நல்லா வதங்கும். பிரண்டையும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் தேவையான அளவு புளி. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தாங்க. சூடாறினோடனே அரைச்சிக்கலாம். இதை வறுத்து வச்சதெல்லாம் ஒன்றும் கொட்டி ஒரு கலக்கு அரைக்கலாங்க. உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஆறுட்டுங்க. ஆறினோடனே சட்னி அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சியில் போட்டு துவையில் அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு காட்டுறேன். பிரண்டை துவையலுக்கு இட்லி ஊற்றிக்கலாங்க. சாதத்துக்கு பிரண்டை துவையல் சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் மார்னிங் டிஃபனுக்கு வந்து பிரண்டை துவையலுக்கு வச்சுட்டு லஞ்சுக்கு வந்து சாதத்துக்கு வச்சுக்கோங்க இந்த துவையில. 2 in 1. என்னது? ஐஷோ அது என்னதுமா? பப்புவா? வேர்க்கடலை. என்னம்மா? என்னம்மா? உடைக்கிறாங்க. சூப்பர். மாவு ஊற்றியாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். அரைச்சாச்சுங்க. வாங்க தாளிப்பு கொடுத்துடலாம். துவையலுக்கு தாளிப்பு கொடுக்குறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, இட்லி வெந்துருச்சுங்க. இட்லி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. பிரண்டை துவையலுக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
சாதத்துக்கு சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு